ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் அடிக்கடி தட்டுப்பாடும் வருகிற, அடிக்கடி தேவைப்படுகிற பணத்தை இந்த நாளிலே பெருக செய்ய போகிறார். பாகவத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவராய் இயேசு உங்க வீட்டினுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாளில் சந்திக்கிற நாளாய் இந்த நாள் அமைய போகிறது. கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிற, கடன்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற ஒரு அற்புதமான நாளாய் ஆண்டவர் இந்த நாளை மாற்றப் போகிறார். அடிக்கடி வந்த வீண் செலவுகள், அடிக்கடி வந்த மருத்துவ செலவுகள், இவர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற நாளாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாற்றப் போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மாத்திரமில்லை, தேவன் உங்களை வருமானத்தில, நீங்க செய்கிற வேலைகளிலே, நீங்க செய்கிற தொழிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார். தேவன் ஆசீர்வதிக்க வீட்டில் அவர்கள் வருமானம் போதுமானதாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த நாளில உங்க வீட்டில வருகிற வருமானம் போதுமான வருமானமாக இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வேதத்தில் ஆண்டவரை நம்பின மனிதர்களை ஆண்டவர் செல்வந்தராக அவர்களை பணத்தில பெருக பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவரை நம்பினதினால் தேவன் மிகுந்த செல்வந்தனாக இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டதாக வேதாகமம் சொல்லுகிறது. யோபு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன் 2 மடங்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட கூட அவர் வேதனையை கூட்டுவதில்லை. ஸ்தோத்திரம். பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆரோக்கியம், தேவன் கொடுக்கிற நிறைவு, இவைகள் எல்லாம் வாழ்க்கை ஒரு பெரிய செல்வமாய் இந்த நாளில வந்து அமைய போகிறது. கர்த்தர் உங்கள் மேல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசியங்கள், உங்களுக்கு அப்படி நடக்க போகிறது. கிராமத்தில் டேவிட் என்கிற வெள்ள ஆண்டவரின் பிள்ளை வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய வேலை ஒரு சிறிய வேலை, அவருக்கு போதுமான வருமானம் இல்லை. நடத்துவதற்கு ஏக தேவைகள், பணம் அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி பண தேவைகள் காணப்பட்டது. ஆனால் போதுமான வருமானத்த வேலைகள் இல்லை. ஸ்தோத்திரம். அவர் மனைவி கடவுளமா பேசிக் கொண்டார்கள், நாம் எவ்வளவு உழைத்தார் பணம் நம்மட்டை தட்டுவதே இல்லையே. மனைவி இந்த கடவுளத்தில் வருத்தப்பட்டார். இரவு டேவிட், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும் என்று அவர் இரவு ஜெபித்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகுது சபையில் சபை போதகர் 28வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தரும் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற சொன்ன அந்த வார்த்தை டேவிட்டை மிகவும் கவர்ந்தது. டேவிட் இடத்திலே இந்த வசனம் பேசினது. டேவிட் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம்? இனி நான் நேர்மையாக வாழ்வேன், வீண் செலவு செய்ய மாட்டேன், சின்ன வருமானத்திலும் தேவனை நன்றியோடு கூட அவரை தேடுவேன், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று தன் வேலையை உறுதியாய் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். சில நாட்களிலே அவருக்கு ஒரு பதவி உயர்வும் கிடைத்து அந்த வருமானத்தில பெரிய ஆசீர்வாதமும் நாட்கள் போக போக கடன்கள்லாம் அடைக்கப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட்டு தேவன் அவர்கள் குடும்ப தேவையை நாள்ல நேர்த்தியாய் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த நாட்டில அந்த டேவிட்டுடைய மனைவி தண்ணீரோடு கூட சொன்னார், நம் வீட்டில் பணம் மட்டுமல்ல, தேவனுடைய சமாதானமும் பெருகி இருக்கிறது. அப்பொழுது டேவிட் சொன்னார், தேவன் ஆசீர்வதிக்கும் வீட்டில் குறைவு நிலைக்க முடியாது. டேவிட் சொன்னார், தேவன் ஆசீர்வதிக்கும் வீட்டில் குறைவு நிலைக்க முடியாது. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரரே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் இந்த நாள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிலைக்க போகிறதில்லை. இந்த நாளிலிருந்து உங்கள் குறைவு மாறப்போகிறது, உங்கள் தரித்திரம் மாறப்போகிறது, உங்கள் சூனியம் மாறப்போகிறது. பணத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ண போகிறார். ஜெபிப்போமா? நீங்க நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே
இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரிகள் சகோதரர்கள் பொருளாதாரத்தில் எந்த அளவு இணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கடன் சுமையோடு இருந்திருப்பார்களானால், பொருளாதார ஒரு பெரிய சவாலாக இருக்குமானால், அவருடைய பணத்தில குறைவுகள் காணப்படுமானால், இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு நன்மை செய்யும். அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் வாழ்விலே, அவர்கள் ஸ்தோத்திரம் வீட்டிலே பணத்தை பெருக பண்ணுங்க. களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.